Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று 3400 வருடங்களுக்கு முன்பு தேவன் யோசுவாவிடம் சொன்ன வார்த்தை இன்று உங்கள் சூழ்நிலைக்கும் அப்படியே பொருந்தும் என்றால் நம்புவீர்களா? இந்த வீடியோவின் கடைசி பகுதியில் தன் சொந்த குடும்பத்தாலேயே தெருவில் தள்ளப்பட்ட ஒரு சகோதரனுக்கு அந்த தனிமையான நேரத்தில் கர்த்தர் என்ன செய்தார் என்பதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அது உங்கள் இருதயத்தை தொடும். ஆகவே இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். கர்த்தருடைய எல்லா வாக்குதத்தங்களிலும் இந்த வாக்குதத்தம் மிகவும் விசேஷமானதாகும். யோசுவாவுக்கு இந்த வாக்குதத்தத்தை கொடுத்த தேவன் ஏறக்குறைய 1300 ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த வாக்குதத்தத்தை நிலைப்படுத்துகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே என்று எபிரேயர் நிருபத்திலும் இதே வாக்குதத்தம் நமக்கு நினைப்பூட்டப்படுகிறது. ஆம், கர்த்தருடைய வாக்குதத்தம் அவருடைய பிள்ளைகளுக்கு என்றென்றைக்கும் உரியது. நாம் அவருடைய பிடியை விடலாம், அவரை விட்டு விலக நினைக்கலாம். ஆனால் கர்த்தரோ நம்மேல் வைத்த அன்பு பிடியை விடுவதுமில்லை, நம்மை விட்டு ஒருபோதும் விலகுவதும் இல்லை. ஒரு சிறுவனுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கிறவர் அவன் இடுப்பில் உறுதியான கயிற்றை கட்டி தம் கையில் பிடித்துக் கொள்ளுகிறார். அவன் தண்ணீரில் நீந்த ஆரம்பிக்கிறான். அவரோ கரையில் நின்று அவன் அமிழாதபடி கயிற்றை பிடித்துக் கொண்டு நிற்கிறார். அவர் கயிறை இறுக்கி பிடித்திருப்பாரானால் அவனால் நீந்த கற்றுக்கொண்டிருக்கவே முடியாது. ஆகவே அவர் தன் கையில் உள்ள கயிற்றை சற்றே தளர்த்தி விட்டு கொடுத்து அவன் நீந்துகிறானா என்பதை கவனிக்கிறார். ஆனால் அவனோ ஒரு சமயம் சரியாய் நீந்துகிறான், மற்ற நேரம் அமிழ்ந்து போகிறான். ஆனால் அவன் அமிழ்ந்து மரிப்பதற்கு மேலே நிற்கிறவர் விடுகிறதில்லை. அவன் தண்ணீரிலே மூழ்க ஆரம்பிக்கிறான் என்று அறிந்ததும் கயிற்றை மேலே இழுத்து மீண்டும் நீந்தும்படி சொல்லுகிறார். அவனோ பயப்படுகிறான். அவர் மேலே இருந்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, எப்பொழுதும் உன்னை என் கையில் ஏந்தி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவனுக்கு எத்தனை ஆறுதலும் சந்தோஷமுமா இருக்கும். பல வேளைகளிலே நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீந்த கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் வாய்ப்புகளை தருகிறார், தம்முடைய கயிற்றை விட்டு பிடிக்கிறார். நாம் அந்த வேளையில் கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், கர்த்தரின் ஜெபத்தை கேட்கவில்லை என்று சொல்லி தவிக்கிறோம். ஆனால் கர்த்தரோ மனுஷனை கட்டி இழுக்கிற அன்பின் கயிற்றினால் நம்மை கட்டி தன்னோடு இணைத்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய அன்பு எப்போதும் நம்மை தொடர்ந்து கொண்டே வருகிறது. காணாமல் போன ஆட்டை போல அவர் நம்மை தேடுகிறார். காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்து மகிழ்வதை போல அவர் மகிழ்கிறார். கெட்ட குமாரன் திரும்பி வருமளவும் ஏங்கி எதிர்பார்த்திருந்த தகப்பனை போல நமக்காக எதிர்பார்க்கிறார். நான் உன்னை விட்டு விலக விரும்பவில்லை, உன்னை கைவிட விரும்பவில்லை என்று சொல்லி அரவணைத்து அன்பு முத்தமிடுகிறார். இந்த உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்ற வாக்குதத்தம், இந்த விலகாத பிடி வெறும் ஒரு உணர்வு மட்டும் அல்ல. பிரியமானவர்களே, அது கர்த்தருடைய நேரடி பிரசன்னம். அந்த பிரசன்னம் என்ன செய்கிறது தெரியுமா? அது நம் வாழ்க்கையிலிருந்து ஒரு பெரிய பகைவனை வெளியேற்றுகிறது. தனிமை என்கிற பகைவனை.
கர்த்தரிடமிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட மேன்மைகளில் மிகச்சிறந்தது அவருடைய பிரசன்னம்தான். அவருடைய பிரசன்னத்தை போல இனிமையானதும் வல்லமையானதும் வேறு ஒன்றுமில்லை. அவருடைய மகிமையான பிரசன்னத்தை நமக்கு தரவே இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வந்தார். இதோ நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த சகோதரனின் சம்பவம். ஒரு சகோதரன் பிராமண குலத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் சொல்லுனா பாடுகளை அனுபவித்தார். ஒரு நாள் அவருடைய பெற்றோர் அவரை பார்த்து, உன்னை பெற்று வளர்த்த நாங்கள் வேண்டுமா அல்லது இயேசு கிறிஸ்து வேண்டுமா சொல் என்றார்கள். அவர் அமைதியாக இயேசு கிறிஸ்துதான் வேண்டும் என்றார். உனக்கு சொத்து, சுதந்திர வீதம், வீடு ஒன்றும் வேண்டாமா என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்துவே போதும் என்றார். அவர்கள் மூர்க்க கோபம் கொண்டு அவருடைய துணிமணிகளை கிழித்து அடித்து வெளியே போ என்று துரத்தி விட்டார்கள். அந்த சகோதரன் தெருவிலே இறங்கி தனிமையாய் நடந்து சென்று கொண்டிருந்த போது அவருடைய சாட்சியின்படி இயேசு கிறிஸ்துவின் இனிமையான குரல் அவருடைய காதுகளில் கணீர் என்று தொனித்தது. மகனே, நான் உன்னை திக்கற்றவனாய் விடேன் என்று அவர் பேசினார். அப்போது கர்த்தருடைய இனிமையான பிரசன்னம் அந்த சகோதரனை சூழ்ந்து கொண்டது. கர்த்தர் அன்று கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். தேவதூதன் மரியாளை பார்த்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றார். கர்த்தர் மோசேயை பார்த்து, இருக்கிறவராக இருக்கிறேன் என்று வாக்களித்தார். அதே கர்த்தர் மாறாதவராய் வல்லமையுள்ளவராய் எப்போதும் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே திடன் கொள்ளுங்கள், சோர்வுகளை உதறி போட்டுவிட்டு உற்சாகமாய் இருங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை செய்தருளுவார். தாவீது ராஜா கர்த்தர் தன்னோடு இருக்கிறதை உணர்ந்தார். கர்த்தரை எப்போதும் முன்பாக வைத்திருக்கிறபடியினால் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி திடன் கொண்டார். தன்னை விட்டு விலகாத கர்த்தர் தம்முடைய மேய்ப்பராய் எப்போதும் தம்மோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வு அவருக்கு இருந்ததினாலே அவர் சந்தோஷத்தோடு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி பலன் கொண்டார். கர்த்தர் முடிவு பரியந்தமும் தாவீதோடு கூட இருந்து வழிநடத்தியது போலவே உங்களையும் நடத்துவார். பிரியமானவர்களே, இதுவே இந்த வீடியோவின் ஆரம்பத்தில் நான் சொன்ன வாக்குதத்தம். நீங்கள் யோசுவாவாக இருந்தாலும் அந்த பிராமண குல சகோதரனாக இருந்தாலும் இன்று தனிமையில் இருக்கும் நீங்களாக இருந்தாலும் கர்த்தர் ஒருபோதும் மாறமாட்டார். அவர் சொன்னது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இது வெறும் வார்த்தை அல்ல, இது நம்மோடு இருப்பேன் என்று கர்த்தர் கொடுத்த உறுதியான வாக்குதத்தம். இதற்கு மேல் வேறு உத்தரவாதம் தேவையில்லை. இந்த செய்தி உங்கள் இருதயத்தை தொட்டிருந்தால் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்று கமெண்ட் செய்யுங்கள். தனிமையிலும் சோர்விலும் போராடி கொண்டிருக்கும் ஒருவருக்கு இந்த வீடியோவை இப்போதே பகிருங்கள். இன்று அவர்களுக்கு தேவை இந்த வார்த்தைதான். உங்களை ஒருபோதும் கைவிடாத கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையின் மூலமாக என்னோடு பேசியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நீர் கொடுத்த வாக்குதத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, சில நேரங்களில் என் வாழ்க்கையில் ஏற்படும் போராட்டங்களையும் தாமதங்களையும் தனிமையையும் பார்த்து நீர் என்னை கைவிட்டு விட்டீரோ என்று கலங்குகிறேன். என் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காத போது நீர் என்னை விட்டு தூரமாகி விட்டீரோ என்று சோர்ந்து
போகிறேன். ஆனால் என் உணர்வுகள் எப்படி இருந்தாலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்ற உம்முடைய வாக்குத்தத்தத்தை உறுதியாக பற்றி கொள்ள எனக்கு விசுவாசத்தை தாரும். நான் கடந்து செல்லும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உம்முடைய பிரசன்னத்தை உணரச் செய்யும். தனிமையில் இருக்கும்போது எனக்கு துணையாக இரும். பயப்படும் போது எனக்கு தைரியத்தை தாரும். சோர்ந்து போகும்போது என்னை தேற்றும். விழும்போது என்னை தூக்கிவிடும். எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய அன்பின் பிடியிலிருந்து நான் விலகாதபடி என்னை காத்து கொள்ளும். கர்த்தாவே, இன்று என் மனதை அழுத்திக் கொண்டிருக்கும் கவலைகள், பயங்கள், கண்ணீர், ஏமாற்றங்கள் அனைத்தையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்கு முன்பாக இருக்கும் பாதை தெரியாவிட்டாலும் என்னோடு கூட நடக்கிறவர் நீர் என்பதை நம்புகிறேன். மரண இருளின் பள்ளத்தாக்கை போன்ற சூழ்நிலையின் வழியாக நான் நடந்தாலும் நீர் என்னோடு கூட இருப்பதால் நான் பயப்படாதிருக்க எனக்கு கிருபை தாரும். என்னை ஒருபோதும் கைவிடாத ஆண்டவரே, என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என் வாழ்க்கையையும் என் எதிர்காலத்தையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிரசன்னத்தால் சூழ்ந்து கொள்ளும். எங்கள் தேவைகளை சந்தியும். மூடியிருக்கிற வாசல்களை உமது சித்தத்தின்படி திறந்தருளும். உடைந்த இருதயங்களை தேற்றும். நம்பிக்கை இழந்தவர்களுக்கு புதிய நம்பிக்கையை தாரும். ஆண்டவரே, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்த நீர் என் வாழ்நாள் முழுவதும் என்னோடு கூட இருந்து என்னை வழிநடத்தும். எது வந்தாலும், யார் என்னை விட்டு விலகினாலும் என் ஆண்டவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார் என்ற அசைக்க முடியாத விசுவாசத்தோடு வாழ எனக்கு உதவி செய்யும். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை வழிநடத்தி காத்து உமது நாமத்திற்கு மகிமையாக என்னை பயன்படுத்தி அருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.